ஒரு காடு, அந்த காட்டில் ஒரு மயில் வாழ்ந்து வருகிறது. அந்த மயில் தான் உலகத்தின் மிகச்சிறந்த அழகு என்ற கர்வத்தில் அந்த மயில் வாழ்ந்து வருகிறது. அந்த மயிலுடைய நண்பராக இருக்கக்கூடிய பஞ்சவர்ண கிளி ஒன்று அந்த காட்டிற்கு எதிர்பாராத நேரத்தில் வருகை தருகிறது. அந்த காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள், மற்ற விலங்குகள் பார்த்து மயிலை விட பஞ்சவர்ண கிளி அழகு என்று அந்த கிளியினுடைய பெருமையை, அழகை பேசுகிறது. அதை கேட்க கேட்க இந்த மயிலுக்கு கோபம் வருகிறது. அந்த மயில் மீது, அந்த கிளியின் மீது கோபம் வருகிறது. நாம் தான் அழகு, நம்மை விட ஒரு கிளி அழகு என்று சொல்கிறார்களே என்ற ஒரு கர்வத்தின் காரணமாகவும், ஒரு கோபத்தின் காரணமாகவும், பொறாமையின் காரணமாகவும் அந்த கிளியை எப்படியாவது பழிதீர்க்க வேண்டும் என்ற விருப்பத்தில் அந்த மயில் இருக்கிறது. அந்த மயிலை அந்த மயில் பழிவாங்க துடிக்கிறது. அப்படி பழிவாங்க துடிப்பதற்காக தன்னுடைய நண்பனாக இருக்கக்கூடிய ஆந்தையை பயன்படுத்துகிறது. மரத்திலிருந்து ஒரு கிளையை கீழே ஒடித்து தள்ளி கீழே இருக்கக்கூடிய அந்த பஞ்சவர்ண கிளி மீது அந்த கிளை விழுந்து அந்த கிளி சாக வேண்டும் என்று விரும்புகிறது. அப்படி அந்த ஆந்தை அந்த கிளையை உடைத்து கீழே போடுகின்ற பொழுது எதிர்பாராத விதமாக அந்த ஆந்தையும் அந்த கிளையோடு விழுந்து அடிபடுகிறது. அடிபட்ட அந்த ஆந்தைக்கு அந்த பஞ்சவர்ண கிளி எதையும் எதிர்பார்க்காமல் ஓடி சென்று மருந்து கொண்டு வந்து கொடுத்து அந்த ஆந்தையை பாதுகாக்கிறது, காப்பாற்றுகிறது. இதை உணர்ந்த அந்த மயில் தான் தவறு செய்து விட்டோம் என்ற சூழலை உணர்ந்து சமூகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை, அழகில்லை, எல்லாம் பொதுவானது, எல்லாம் அழகானது, எல்லாமே இந்த மனிதர் இயற்கையால் படைக்கப்பட்ட அனைத்தும் அழகானது என்பதை உணர்கிறது. அந்த காட்டில் அந்த பறவையும், அந்த மயிலும், அந்த கிளியும், அந்த ஆந்தையும் இணைந்து வாழ்கிறது. இப்படி சமூகத்தில் நிலவக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை, மனித வேறுபாடுகளை, சமத்துவமின்மையை மிக அழகாக தன் கதையின் மூலமாக எடுத்து சொன்ன அந்த மாணவர்கள் தான் நம்மை இங்கே அழைத்திருக்கிறார்கள். அந்த மாணவர்களை பார்ப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். அவர்களோடு நாம் பேசலாம். நன்றி.